வெல்கம் டு மெட்ராஸ் மெமோ vlog. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கிண்டியில இருக்க பிர்லா பிளானிட்டோரியம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரிங்களா, எங்க இருக்கு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, இங்க இருந்து 800 மீட்டர்ல வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்லயே வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து இருக்கு. சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த இடம். என்னது தெரியுது, நீ மூடு. சென்னை யூனிவர்சிட்டி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சென்னை நம்ப போட்டிருந்தது, வெளில பார்த்த பேரு சென்னை பல்கலைக்கழகம் தான் போட்டிருந்தது. சரிங்களா, எதுக்கு இந்த இடத்துக்கு பில்லா பிளான்ட் பேர் தெரியுமா? சென்னைக்காரன் சென்னையில முக்காவாசி இடம் தெரியும்ல. பிர்லா எஜுகேஷனல் குரூப் தான் இந்த பிர்லா பிளானிட்டோரியத்தை நடத்தினுக்கிறாங்க. ஸோ அவங்க நடத்தினா தான் இந்த பிர்லா பிளானிட்டோரியம் பேர். அதுவும் இல்லாமல் எக்ஸாக்டா இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 80 rupees தான். சரிங்களா, ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல வந்து ஃபேமிலியோட வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 3D ஷோ வந்து நடத்துறாங்க. சரியா, 3D ஷோ நடத்துவாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 360 டிகிரியில இப்படி படுக்க போட்டுட்டு மேலே சீலிங்ல வந்து படம் ஓட்டி காட்டுவாங்க. இந்த பிளானட்லாம் எப்படி வந்து சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுறாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தமிழ் இங்கிலீஷ்னு மல்டி லாங்குவேஜஸ்ல வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த இடத்துக்கு வரலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தா ஓரமா உட்காந்து சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஜாலியா விளையாட விட்டு சுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. உள்ள நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது. நான் உள்ள போய் காட்டுறேன். எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு 80 ரூபா, 3 பேருக்கு எவ்வளோ? 240 ரூபாய். எப்படி எதுக்குண்ணே இவ்வளோ? இது மொத்தமா 4 இது சேர்த்து தான் கொடுக்குறாங்களே. 80 ரூபாய்க்கு மொத்தமா வந்து சயின்ஸ் சென்டர்னு ஒண்ணு இருக்கும். உள்ள வந்து இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இந்த கோல் அதெல்லாம் பத்தி போடுறது சொல்லிட்டு நாங்க எடுத்துருக்கோம். ஒண்ணு இருக்கு 3D ஷோல டைனோசர் முட்டை போடும். முட்டை இருக்கு. அது வந்து படுக்க போட்டு, அதுதானே சொல்றேன் பிளானட்டோரியம் வந்து படுக்க போட்டு 3D ஷோல வந்து ஒரு டைனோசர். எப்ப நான் சின்ன வயசுல வந்தேன், குட்டி பிள்ளையா இருக்கும் போது. பிளானட்டோரியம் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல எப்பனாலும் பேசலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தேன், ஒரு 7வது 8வது படிக்கும் போது. அப்பயே அதே டைனோசர் போகும், பறக்க தெரியாது. கடைசியில அந்த டைனோசர் எப்படி பறக்க கத்துக்குதுன்றதா கதை. போன மாசம் வந்திருந்தேன், அப்பயும் அதே கதை தான். டைனோசர் முட்டையில இருந்து வெளியே வரும், பறக்க தெரியாது, கடைசியில பறந்து உள்ள போயிடும். அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் வர ஆனாங்க. அது இப்படியே போன இங்க போட்டுருக்காங்க. நீ அப்படியே படிச்சு சொல்லுவியா? நாங்க அப்படியே என்ன பண்றோம்? இதுதானே பிசிக்ஸ். வெயிட்டா இருக்கிறது வந்து கஷ்டம், இன்க்ளைனா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேட்ரு. இந்த அவஸ்தைப்படுறானே. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. முடியல. ஆயிட்டுல ஆய் சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்க. அங்க அதுல இங்க நான் பேசுறேன், அங்க உனக்கு கேட்கணும். பேசுறேன், உனக்கு கேக்குதான்னு. லிப்புக்கு சரிக்கிற மாதிரி இருக்குதா இது? ஐயோ கொஞ்சமா இருக்கே. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு. அவனுக்கு பரவாயில்லடா, அவன் போய் இப்படி காது வேண்டா வைப்பான். நான் தான்டா வாயோட வாய் வைக்கணும். இப்ப எதுக்கு நான் ஏன் வாய கடிச்ச? பக்காவா கேக்குதுடா. இங்க பக்கம் பேசுனா
எப்படா அடிக்கிற மாதிரி இருக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி என் ஆசை பல நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அது என்ன மாதிரி பாரு. அந்த பக்கம் போகாத. வேணாம், சொல்றத கேளு. நீயா இருக்க எங்க வீசி எறிஞ்சான் தெரியலையே. ஏய் இல்லடா, இப்படி திருப்பி வச்சோம்னா எத்தனை மணின்னு தெரியுமா? இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. ஏ ஆமா, இங்க பாரு. இப்ப இவங்க ஸ்டாண்டர்டா வச்சிருந்தாங்கன்னா கன்னடால 6 மணி. இப்ப நான் இப்படியே திருப்பி இப்ப கன்னடால 3 மணி ஆக்கிடுவேன். இந்தியால மணி 3 பிஎம்ஆ ஏஎம்ஆன்னு பாரு. பிற்பகல் அவ்வளவுதான். கரெக்டா தான் வச்சிருக்கேன். அப்ப கன்னடால இப்ப வந்து மதியம் 1 மணி ஆகும். நைட்டு 1 மணி ஆகும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்ப நீ எங்க இருக்கியா? உரைச்சிட்டேன் போல. நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. அதுல ஏறி அடுத்ததான் தம்பி கைக்கு மேல நடப்பார். ஹார்ட் ப்ராப்ளம் ப்ளீஸ் அவாய்ட். நெஞ்சு மாத்திர ஹார்ட் அட்டாக் மாத்திர பத்தியா? கமலேஷ் இல்ல கமலேஷ், இந்த இடம் தான் தெரியல இடம். சும்மா நட. நடக்கவா போயிரும். மேல கால் மட்டும் வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். என்னடி இது? ஏய் ஸ்ரீராம், இதுடா, இது நல்ல மேட்டரா. என்ன மேட்டர்? இங்க பாரு, அப்படின்னாடா இங்க பாரு. இந்த வடிவேல் காமெடி வரும்ல, ஒன்னே நீ தூக்குது லிஃப்ட் யுவர் செல்ஃப். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்னுக்கணும். நின்னுக்கிட்டா அந்த கயிறை பிடிச்சி இப்படியே வளர்த்தனா நீ மேல போவ. ஒன்னே நீயே தூக்க முடியுமா அப்படின்றதா இது. தொப்புடு. ஆமா புட்டிலே 2 பேர் நிக்கலாம். 2 பேர் தூக்க முடியாது. போட்டுக்கிட்டு தொலைச்சா. டேய் டேய் டேய், பஸ்ல நானும் இருக்கேன்டா. நான் ஃபுட்பால் அடிக்கிறேன். விழுந்து தொலைச்சிடாதடா. அவ்வளவுதான். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். ஏய். ஐயோ, என்ன சூடு. தெரியுமா உனக்கு? இங்கதான் வந்து தியேட்டரு இந்த பையன்ல தான் உட்காந்து முகாரி படத்துல அஜித் வந்து பாட்டு பாடுவேன். வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. மரியாதையா நெல்லு. ஓடவிடாத. இந்த இது வந்து டபுள் டபுளா இருக்குதா? இதுல ஆணி சீட்டு. ஆனா அதை விட இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீ தூக்கி பார்க்கலாம். அம்மா தாங்க முடியல என்னால. அவன் அதான் வந்து சுகமான இருக்கு. இந்த பத்தியா திணிக்கிறான். அதான் சுகமா இருக்கு. என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது. வேலைக்கு ஏதோ வச்சு தொலைச்சிடாதடா. நொல்லிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலம் உடைச்சாதான் திருந்தும். நீ பேசுற சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா ஷோ வந்து நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஷோ ஆரம்பிச்சிட்டான். எப்போவும் லேட்டாக தான் வரணும். லேட்டாக வந்து சட்டு புட்டுக்கு போட்டுட்டு போகிறதுக்குள்ளே
டைம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு விஷுவல்ஸாக போட்டு காட்டுறோம் பாருங்க. கண்ணாடி பாத்தீங்களா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கண்ணாடி என்கிட்ட கேட்டா எங்க என்கிட்ட குடுத்த மாதிரி இருக்கு, எங்க வச்சுன்னு தெரியல. சரி அப்படியே விட்டுருங்க. அப்படியே எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? தனக்கு விபூதி அடிக்க போவதை கமலேஷ் அருந்து கொள்கிறார். வேலை இருக்கு சொன்னீங்களா? இருந்துட்டு போகலாம் முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. இங்கே டைம் ஆயிடுச்சு. சரி வந்துடுவாங்க. நான் வந்து எப்பறம் போகலாம்டா. இவ்வளோ உளறாதடா. உளறனா நல்லா போய் பார்க்கணும்ல. நான் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. போயிட்டா ஃபைன். ஓகே ரெண்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஓகேவா? அதுக்குள்ள வேற ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு வந்து அந்த வீடியோவும் காட்டுறேன். ஒரே டைம்ல மொத்தமா 3 இடம் பார்த்துருக்கோம். நான் கீழே 3D சொன்ன மாதிரியே நான் சின்ன புள்ளியில வந்து அதே டைனோசர் அதே துப்புச்சு எல்லாமே பண்ணுச்சு. ஸோ அந்த டைனோசரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்பேர்னு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு 3D ஷோ தான். அது இடத்த மட்டும் காமிச்சாங்க. ஆமா நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? 3D ஷோல அது ஜெக்டர் ஆமா கையில் உலகம் ஏதோ ஒண்ணுங்க ஒரு உருண்டை சுத்துச்சு. அந்த அம்மா வேண்டாம் இருப்பா அந்த புருஷங்கிட்ட சண்டை போட்டுங்க போல. அந்த அம்மா நம்முடைய சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. அதில் ஒரு கோளில் மட்டுமே நாம் வாழ ஏதுவான சூழ்நிலை உள்ளது. பரதேசி, பண்ணாடை, ஊர்பொறுக்கி, தெருப்பொறுக்கி என்னங்க அது? இப்ப பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலயே ஹார்ட் கேலரின்னு ஒண்ணு இருக்கு. ஹார்ட் கேலரியில போய் அங்க பண்ணே இருக்கு. தொடாத பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு.
நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். இது இப்படி சேர்த்தனா வயிறு சைஸ்க்கு வருங்கடா. கிட்டத்தட்ட இவ்வளவு சைஸ் வரும்டா ஆட்டு. ஆமா, ஜன்னல்ல உடச்சுன்னு போய் உள்ள வரும். அது மாதிரி அவ்வளவு சுத்துற ஆட்டு சும்மா ஏமாத்தாங்க. என்னென்ன கர்மம், மனுஷ குழந்தைய கூட ஒரு குழந்தைய பொண்ணு பதப்படுத்தி வச்சிருக்காங்க. செத்த குழந்தைய உள்ள பதப்படுத்தி வச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. உண்மையாவே சொல்லணும்னா இடம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நீட்டா இருக்கு. இத்துடன் வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி வச்சாச்சு, மொத்தத்தையும் முடிஞ்சளவு காட்டியாச்சு. ஒரே ஒரு இடம் மட்டும் அந்த இதுல லாக் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்னொரு ஒரு இடமும் என்னன்னா, அங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுவும் போட்டிருக்குப்பா, அதுவும் போக முடியல. அதாவது இன்ஜினு, கார், கீர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதே போல அப்புறம் வேற என்ன, எவ்வளவு சுத்தினாலும் வராது. அதான் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. ஃபுல் டே நல்லா என்டர்டைன்மெண்டா போச்சு, நல்லபடியா போச்சு. அடுத்த வீடியோல அவங்க வந்து பாக்குறேன். रुको जरा सबर करो. கண்ணாடி எங்களா